பற்றி ராட்சகா வீண்பெட்கம் அடையே பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை எந்தையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் அடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளதிலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை எந்தையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் அடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளதிலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். தேவன்தாமே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய சுய எண்ணத்தில், நம்முடைய சுய தீர்மானங்களில், நம்முடைய சுய முடிவுகளில் வாழ்வதல்ல. நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கென்று பல திட்டங்களை, நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறபடினால அவருடைய ஆலோசனையின்படி நடப்பது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பினதற்கும் இந்த பூமியில் நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த தேவனுடைய நோக்கத்தில் நம்முடைய சுய சித்தமும் நம்முடைய சுய சிந்தனைகளும் நம்முடைய சுய தீர்மானங்களும் இடம்பெறவே கூடாது. அப்படி இடம்பெற்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய அந்த அவருடைய சாட்சியாய் நாம் வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டுமானால் நாம் சுயத்தை விட்டுவிட்டு தேவனுடைய அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் மாத்திரமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு தம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். விசேஷமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிறதான 8-9 இந்த 2 வசனங்களையும் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய திட்டத்தை குறித்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன் நினைவு என் நினைவல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதை நீ சுயமாக எடுக்கிற அந்த நினைவு வழிகள் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அது என்னுடைய திட்டத்தில் அது பொருந்தி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இதைவிட உயர்ந்த திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தீங்களா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், நல்லா சொல்லி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல, அது தேவனுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனி மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை என்று நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது. என் இஷ்டத்துக்கு எதையாவது செய்யலாம் என்றெல்லாம் நம்ம நினைத்து முடிவெடுத்து விடக்கூடாது. அது கர்த்தருடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருக்காக, அவரை போலவே அவருக்கென்றே வாழ நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவே
நம்முடைய யோசனைகள் எல்லாம் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. விசேஷமாக நம்ம இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், பார்த்தீங்களா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, ஆனால் நீ நடக்க வேண்டிய வழியை நானே உனக்கு போதிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிறதான கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய ஆலோசனை நடந்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 37வது சங்கீதத்தில் திருப்பி அதில் இருக்கிற 5வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். இல்லையா, ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். அப்போது இந்த சங்கீதம் 37:5 படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிறதான கிட்டத்தட்ட 5வது வசனம் 6வது வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், அந்த வார்த்தை சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதே என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். அந்த உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை, கர்த்தருடைய வாழ்க்கை. ஆகவே கர்த்தருடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறபடினால கர்த்தருடைய ஆலோசனைப்படி மாத்திரமே வாழ வேண்டும். இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ திறமைகள், எவ்வளவோ கல்வி அறிவு, எவ்வளவோ இந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துகள் இருந்தாலும் சில காரியங்களிலே நீங்கள் தோற்று போய் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா அந்த காரியங்களை, சூழ்நிலைகளை திரும்பி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்திருப்பீர்கள் அல்லது வேறு ஏதாவது மனிதன் சொன்ன ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்திருப்பீர்கள். இது ரெண்டை தவிர வேறு எந்த விதத்திலும் நீங்கள் தோல்வி அடைய வேண்டிய காரியம் கிடையவே கிடையாது. எந்த வழியானாலும் நீங்கள் முதலிடத்தில் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரிடத்தில் அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் நிச்சயமாக அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுத்தான் இருப்பீர்கள், உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏனென்றால் அதே நீதிமொழியின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தை எடுத்து நீதிமொழி 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அல்லது தோல்வியின் வழிகள். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு எப்படி இருக்கும்? மரண வழி என்று சொல்லுகிறது. அதற்கு இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்? தோல்வி அல்லது அது வெற்றி இல்லாத ஒரு முடிவாக இருக்கும். செம்மையாய் தோன்றுகிறது, அதாவது அதை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், the man's ways leads us to a hopeless end, but the God's ways leads us to a endless hope. அந்த மனிதனுடைய ஆலோசனை நம்மை ஒரு நம்பிக்கை இல்லாத முடிவில் கொண்டு வந்துவிடும், கர்த்தருடைய ஆலோசனை முடிவில்லாத நம்பிக்கையில் கொண்டு வந்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தை விதமாக சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது. பார்த்தீங்களா, இந்த நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும். நல்ல மனுஷன்தான், நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள் தான், உங்களுக்கும் அது சரியாய் தோன்றுவதை போல காணப்படும். ஆனால் அது தேவனுடைய சத்தமா அல்ல தேவனுடைய சித்தமா என்பதை அறியாத பட்சத்தில் நாம் கூட அதில் தோற்று போய்விடுகிறோம். இந்த வேத வசனமானது நீதிமொழிகள் 16:25 இந்த வேத வசனம், நீதிமொழிகள் 14:12 இதே வசனம், வேதத்தில் 2 தடவை இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எரேமியா 10ஆம் அதிகாரத்தை எடுத்து, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிறதான 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23வது வசனம், கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன் என்று சொல்லி சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்க, அந்த வசனம் சொல்லுங்க, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே அல்ல என்று நான் அறிவேன். அதாவது ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் நடத்திட்டு இருக்கிறான்னா அது அந்த காரியம் அவனாலே நடப்பதல்ல,
அவனை நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் அவனை நடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவர் சொல்கிறார். அப்படி நடத்துகிறதுனால் வெற்றி பெறக்கூடிய அந்த காரியம் நடைபெறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாட்களில் நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த சம்பவம், ஏன் என்னுடைய தொழிலில் இந்த தோல்விகள், ஏன் என்னுடைய நான் நினைத்த காரியத்தை நான் சரியாக செய்து முடிக்காதபடிக்கு நான் தடுமாறுகிறேன். இதற்கு இந்த வேத வசனமெல்லாம் ஒரு விளக்கம். ஒன்று, நாம் நம்முடைய சுய புத்தியில் சார்ந்திருப்போம், அல்லது யாரோ மனிதர்கள் சொன்ன வழியில் சார்ந்திருப்போம். தேவ சித்தத்தை நாம் கவனிக்காதவர்களாக, அறியாதவர்களாக, தேவ சித்தத்திற்கு நாம் செவி கொடுக்காதவர்களாக விலகி போயிருப்போம். அப்படி போயிருந்தால் நான் சொல்றதை போல ஏற்கனவே வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இருக்கிறபடினால் அவர் அந்த காரியத்தில் செயல்பட முடியாதபடி போய்விடும். ஆண்டவர் செயல்பட முடியாது. நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் நடப்போமானால் செயல்பட முடியாது. நீங்கள் வேத புஸ்தகத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நான் அருமையான இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீதுடைய, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஈசாயின் குமாரனை என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன்னா தாவீது எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் செய்யவே மாட்டார். இந்த ஆலோசனை கேட்டு தான் செய்வார். நீங்கள் அந்த 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9-10. பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்திலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். கவனிங்க, எதிரிகள் தான். ஏற்கனவே ஏலா பள்ளத்தாக்கில் 40 நாட்கள் பெலிஸ்தர்கள் கோலியாத்தை வைத்து மிரட்டி கொண்டிருக்கும் போது இந்த பெலிஸ்தரை முறிய அடித்தவர் தான் அந்த தாவீது. மறுபடியும் இந்த பெலிஸ்தர் இஸ்ரவேலுடைய விரோதி வரும்போது இவர் ஏன் போய் விசாரிக்கணும், இவர் ஏன் போய் கேட்கணும்? ஏற்கனவே கர்த்தர் என்னை ராஜாவாக்கிட்டாரு, பெலிஸ்தரை முறியடிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு என்று சொல்லி போயிருக்கலாமே. ஏன் இவர் ஆலோசனை கேட்கிறார்? அந்த இடத்தில் என் சுயத்தில் நான் சென்று விடக்கூடாது என்கிற அந்த எண்ணம் அவருக்கு உண்டு. ஏனென்றால் என்னை ராஜாவாக்கினவர் கர்த்தர், ஆகவே ராஜாவாக்கின கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி மாத்திரமே செய்வேன் என்கிற தீர்மானம் தாவீதுக்குள் இருந்தது. போய் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். போனார், கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் பெலிஸ்தர் மறுபடி திரும்பி வருகிறார்கள். நீங்கள் அந்த பகுதியை திருப்பி தொடர்ந்து கீழே வாசிப்பீர்களானால் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 13-14 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த 13ல் பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்லா கவனிங்க, போகிறார், போன்னு சொன்னார் ஆண்டவர், போயிட்டார், அவங்க முறியடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. பெலிஸ்தர் மறுபடியும் வர்றாங்க. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரே, அதனால் நாம் ஏற்கனவே சொன்னதுனால நம்ம திருப்பியும் போகலான்னு சுயத்தில் முடிவெடுக்கவில்லை தாவீது. அவர் அந்த சுயத்தில் முடிவெடுக்கவில்லை. இப்படி போன அவங்க அந்த பெலிஸ்தர் ஏன் திரும்பி வர்றாங்க? அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போக வேண்டும், மறுபடியும் கர்த்தரிடத்தை போக வேண்டும். இப்பவும் நம்ம சுயத்தில் போய்விடக்கூடாது. பாருங்க, அந்த 13-14 வாசிக்கும் போது பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்த போது, வெரி குட் எக்ஸாம்பிள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சரியான உதாரணத்தை பார்த்தீங்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய ஆலோசனையை கேட்காதபடி நாம் செய்கிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுகிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்கள் ஆலோசனை இல்லாமல் ஒருவேளை நான் வாழ்ந்து விட்டேன், நீங்கள் காட்டின வழியை நான் சரியான பாதையில் கடைபிடிக்காதபடிக்கு ஒரு சுயத்திலோ மற்ற மனிதர்களை பார்த்தோ நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்பீர்களானால் இப்போது தேவன் ஆலோசனை சொல்ல காத்திருக்கிறார் உங்களுக்காக. தேவன் திட்டமும் தெளிவுமாக அந்த வசனத்தை 2-3 வரை அந்த சங்கீதம் 32:8 ஒரு 2-3 தடவை என்கிட்ட ரிப்பீட் பண்ணி சொன்னனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லாததை நான் இந்த செய்திகளில் சொல்லுவதில்லை. கர்த்தர் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையை யாருக்காக பேசுவாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் பேச விரும்புகிறார். யாரோ கர்த்தருடைய பிள்ளைகள் தடுமாறி நிற்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு விட மாட்டார். என்னை விட்டு போய்விட்டானே, இவன் அனுபவிக்கட்டும் நினைக்கிற தேவன் அல்ல, பரிதபிக்கிற தேவன். அந்த பரிதபிக்கிற அந்த அன்பு தான் தேவனை மறுபடியும் அவர் நம்மண்டை இழுக்கிறார். அவன்கிட்ட சொல்கிறேன், கிருபை கிருபை என்று சொல்கிறார்களே, கிருபை என்பது இலவசம் அல்ல, கிருபை என்பது ஒரு சலுகை அல்ல, கிருபை என்பது நம்மை சத்தியத்துக்கு நேராய் திருப்புகிற ஒரு வழிகாட்டி. கிருபை என்பது, நான் மறுபடியும் சொல்கிறேன், கிருபை என்பது ஒரு இலவசம் அல்ல, கிருபை என்பது
ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அந்த கிருபை சத்தியத்துக்கு நேராக நம்ம திருப்பி விடுகிற ஒரு திசை காட்டி அல்லது ஒரு ஃபிங்கர் போஸ்ட், ஒரு விரல் காட்டி என்று சொல்லலாம். கிருபை சத்தியத்தின் நேராக திருப்பி விடுகிறது. ஆகவே கிருபையை நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு அந்த கிருபையின் மூலமாக தேவன் பேசுகிறார். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல், நல்ல கவனிங்க, பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களை பார்த்து முசுக்கட்டை செடியின் நுனியிலே இருந்து செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்பதாய் புறப்பட்டிருப்பார். இப்போ சொல்கிறாரு, விசாரிக்கும் போது நானே உன் கூட வருவேங்கிறாரு கர்த்தர். இப்போ நீ பின்னால் போய் அமர்ந்துரு முசுக்கொட்டை செடி, அதாவது மல்பெரி செடி, அது பக்கத்தில் போய் உட்காந்துரு. அந்த செடிக்கு பக்கத்தில் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும், பாருங்க, இறைச்சல் கேட்கும். அந்த இறைச்சல் கேட்கும்போது நீ புறப்பட்டு போ. அந்த இறைச்சல் என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்னால் போயிட்டு இருப்பேன், நான் உனக்கு முன்னால் போயிட்டு இருப்பேன், நான் போய் முறியடிப்பேன், நீ அங்கே சும்மா வந்தால் போதும். எவ்வளோ அருமையான ஆலோசனைகள், எவ்வளோ அருமையான வார்த்தைகள், எவ்வளோ அருமையான தேவனுடைய மன உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? ஏற்கனவே தோக்கடிச்சிட்டோமே என்று போகலை, ஒவ்வொரு தடவையும் விசாரிப்பார். ஒவ்வொரு தடவையும் இதே நீங்கள் வாசித்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன பிறகு அவர் உடனே பின்னால் பின்பற்றி போகலை. படைகள் இருந்தது, போகலை. நான் அதை தந்தை பின்பற்றி போகலாமா, அதை என் கையில் தருவீரா என்று விசாரிக்கிறவராக இருந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், அதான் வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதாவது ஆண்டு சொல்கிறார், நான் உனக்கு போதித்து உன்மேல் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் தெளிவாக சொல்கிறேன், ஏன் நீ என்னுடையவன், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய ஆலோசனைப்படி தான் நடக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதே, மற்ற மனிதனுடைய ஆலோசனையில் சாய்ந்து விடாதே, நானே நேரடியாக உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீதுடைய வாழ்க்கை உனக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக நீ இந்த மாலை வேளையில் எடுத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியங்கள், மேல் படிப்பு அனுப்பக்கூடிய காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், மற்ற குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய அனுதின வருமானத்தின் காரியங்கள், வேலைக்கு போகக்கூடிய காரியங்கள், அது மாத்திரமல்ல ஊழியத்தின் காரியங்கள் மிக முக்கியம், மிக முக்கியம். ஊழியத்தின் காரியங்கள், பேச வேண்டிய பிரசங்கத்தின் காரியங்கள், ஆண்டவர் எதை பேச சொல்கிறாரோ அதை பேசணும். அப்போதான் ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படும். இப்படி எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஆலோசனை தேவை. நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், நம் அறிவில் குறைவுள்ளவர்கள், நம்முடைய ஆலோசனை, நம்முடைய அறிவெல்லாம் உலகத்தின் வாழ்க்கை எடுபடாது. தேவ பிள்ளையே, வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டுமானால் தேவனுடைய இந்த வார்த்தைகளின்படியாக, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று சொல்கிறார். அது பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உன்னதமான உயர்ந்த ஒரு திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கும் போது, சங்கீதம் 32:8 அவர் போதனையை கேட்க வேண்டும், அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறாரே அந்த ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை, நிறைய பேருடைய வாழ்க்கை சொல்லலாம், இன்னொருடைய வாழ்க்கையை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூலில் புதிய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். லூக்கா சுவிசேஷம். ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதன் அவருடைய அனுபவத்தில் தோற்று நிற்கும்போது தேவ ஆலோசனை எப்படி அற்புதங்களை செய்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் நான் வாசித்தோம் இல்லையா, அவர் ஆலோசனையில் சிறந்தவர், செயலில் மகத்துவமானவர், ஆலோசனையில் மிகப்பெரியவர். ஏசாயா 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தோம் இல்லையா, ஆலோசனையில் மிகப்பெரியவர், செயலில் மகத்துவமானவர். அந்த வசனத்தின்படியாக தான் இன்றைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு நாள் ஆண்டவர் கெனசரேத்து கடலின் அருகில் போய் நிற்கிறார். அன்றைக்கு நல்லா தெரியும், அன்றைக்கு பேதுருவை அவர் ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும். அவர் போய் நிற்கிறார். ஒரு படகு, வெறும் படகு நிற்கிறது, அது பேதுருடைய படகு. கர்த்தர் அதில் ஏறுகிறார். ஆண்டவர் நல்ல பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? என்னுடைய ஆராய்ச்சியின்படியாக வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, சீமோன் பேதுரு அந்த நிகழ்வை பாருங்க. அந்த வசனம் 8வது ரொம்ப பாதத்தில் விழுந்துட்டார் அவர். அந்த கூட்டத்தில், அவ்வளோ பெரிய கூட்டத்தில், நல்ல செல்வாக்குள்ள மனிதன், செல்வந்தர், பல படகுகள், பல வேலையாட்களை வைத்து இந்த தொழிலை நடத்தி, ஒருவேளை என்ன சொல்லலாம், நான் இப்படி சொல்லுவேன், என்னுடைய பெயர் அந்த சைமன் சீஃபுட் கம்பெனி, அவருடைய பெயர் சீமோன் சீஃபுட் கம்பெனி என்று வைக்கலாம். அந்த பெரிய இதை நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதன் அத்தனை ஜனங்கள் மத்தியில் காலில் விழுகிறார். அப்படியானால் நான் பாவியான மனுஷன் என்று சொல்ல, ஏன் தெரியுங்களா, நான் நிச்சயமாக சொல்கிறேன், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் அங்கே பேசியிருப்பார்.
மனம் திரும்புகள் பரலோகம் சமீபித்திருக்கும், பாவத்தை விட்டு விடு, நீ தேவனை திரும்பு என்று சொல்லி பாவத்தை குறித்து கண்டித்து தேவன் அங்கே பிரசங்கித்திருப்பார். அதனால் தான் இவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதுக்கு முன்பு நடந்த காரியம் என்ன? அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனேயே வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அப்போது பேதுரு சொல்ற 5 வசனத்தில், சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க, இது ரொம்ப அருமையான வார்த்தை. ஐயரே என்பார் ரபி என்று சொல்லி அர்த்தம், போதுகிறேன். ஐயா, நான் ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணேன், நான் பெரிய எக்ஸ்பர்ட், நான் பெரிய கில்லாடி, பெரிய அறிவாளி இந்த ஃபிஷிங்கில், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் நீ சொல்கிறனால நான் போகிறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது, தொட்டது. பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையினால் ஒருவேளை நைட்டெல்லாம் தூக்கம் முழிச்சிருக்கிறார், டயர்டு தான், கஷ்டம்தான், ஆனாலும் போகிறார், ஆழத்தில் போடுகிறார். வேதம் சொல்ல 6வது வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுல இருந்தவர்களை அழைத்தார்கள். மற்ற படகுகளே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாமே எம்டி. தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் போது படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன் கிடைச்சதுனால அது அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக மற்ற படகை அழைத்து சப்போர்ட் பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்லும் அளவிற்கு ஆசீர்வாதம் பெருகுகிறது. நல்லா கவனித்து பாருங்க, பெரிய கில்லாடி, மீன் பிடிக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட், ஆனால் தோற்று போய் விட்டார். அந்த நேரத்தில் ஆலோசனை சொல்கிறார் ஆண்டவர், நீ என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி செய்ய வேண்டும், நல்ல ஒரு ஆலோசனை. அப்போ அந்த பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன். அவர் சொன்னபடி செய்தார். இப்போ வந்து சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன், போயிருங்க என்னை விட்டு. அப்படின்னா 2 பொருள் அதில். ஒன்று, அவர் தேவன் பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இவர் தான் உண்மையான ரபி என்று அறிந்து பாதத்தில் விழுகிறார், நான் பாவிதான் என்று ஒத்துக்கொள்கிறார். அடுத்து, என்னுடைய அந்த நேற்று இரவில் நடந்த தோல்விக்கு காரணம் என்னுடைய பாவம் தான், ஆனால் இப்போது என்னுடைய வெற்றிக்கு காரணம் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இந்த 2 காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவர்களே, அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை. இப்போது என்னுடைய வெற்றிக்கு காரணம், 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற காரணம் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நேற்று இரவின் தோல்வி நான் பாவியாக இருந்தபடியினால். எப்போது உம்முடைய சமூகத்துக்கு வருகிறனோ அப்போது எனக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு என்று இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்றால் மறுபடியும் சொல்கிறேன், நான் வாழ்கிறது நம்முடைய சொந்த வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய வாழ்க்கையை பிரதிநிதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவனுடைய சாயலாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாட்சியாக. கர்த்தர் சொன்னாரே, மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பதாக பிரகாசி கடந்து சொன்னாரே, அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்காக, அவருக்காக, அவருடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்காக தேவன் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஆகவே என் இஷ்டத்திற்கு நான் என் வாழ்க்கையில் நடந்து கொள்ளலாம், என் இஷ்டத்துக்கு நான் தீர்மானங்கள் எடுக்கலாம், என்னுடைய எண்ணம் போல நான் முடிவுகளை எனக்காக நான் நியமித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்களானால் நீங்கள் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பல வேளைகளிலே உங்கள் தோல்விகளுக்கும் உங்கள் துக்கங்களுக்கும் உங்கள் நெருக்கங்களுக்கு காரணம் தேவனுடைய நோக்கம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போதே நீங்கள் உங்கள் நோக்கத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்துதான் ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் வேறு எங்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை, எங்கு போக வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி 1 யோவானுக்களது நிருபத்தில் யோவான் அருமையாக சொல்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, ஒருவனும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுங்கள், இன்னும் வாசல் திறக்கவில்லையா, உபவாசியுங்கள். தேவன் பேசாமல் இருக்கவே மாட்டார், கட்டாயமா பேசுவார். நீங்கள் அவருடைய சமூகத்திலே ஜெபித்து கேட்கிறதற்கு கேட்கும்போது அவர் நிச்சயமாக பேசுகிறார். ஒரு நேரம் உபவாசித்து கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வார். ஏனென்றால் அவருக்காக வாழ்கிறோம் என்பதை நாம் உணரும் போது, நாம் உணர்ந்து அவருடைய கையில் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய உதவி ஒத்தாசை அனுப்பாமல் இருக்கவே மாட்டார். ஏன் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம இவ்வளவு தெளிவாய் பார்க்கிறோம் என்று சொன்னால், அது ஒரு உதாரணம். பைபிள் அதை எக்ஸாம்பிள் எழுதி வைத்திருக்கார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்கனவே போனார், ஜெயிச்சாரு பெலிஸ்தரை, மறுபடியும் உடனே திரும்பி வந்தோடனே மறுபடியும் ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி போகலை. பார்த்தீங்களா? ஏன்
அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாடம் அதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் தேவனிடத்தில் விசாரித்து 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 செய்வதில் என்ன தப்பு? தேவனிடத்தில் விசாரித்து விசாரித்து வாழ்க்கை நடத்துவதில் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுனால எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது. ஏன் விசாரிக்க போவதில்லை? எங்கேயோ தீர்க்கதரிசிகளை தேடி போகிறோமே. நம்ம இப்போ வாசித்தமே 1 யோவான் 2:27 உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியினர் உங்களுக்கு போதிப்பார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார், உண்மையில் கண்ணை வீசி ஆலோசனை சொல்லுவார், உங்கள் இருதயங்கள் பேசுவார். நம்முடைய இருதயங்கள் பேசுகிறார் ஆண்டவர், பேசுகிற ஒரு தேவன், நம்முடைய ஆலோசனை சொல்லித் தருகிற தேவன். இதை செய் என்று சொல்கிறார் கர்த்தர், அதை செய், இதை விட்டுவிடு என்று சொல்கிறார். சில வேளைகளிலே மேன்மையானவர்கள் விட்டுவிட சொல்லுவார், ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். அவர் சொன்னதை செய்யும் போது அந்த மேன்மை தானாய் வரும்படியாக இந்த வெறுமையிலிருந்து தூக்கி எடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்கிறது, என்னுடைய ஆலோசனையை கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சுயபுத்தியின் மேல் சாய்ந்து விடாதே, இன்னொரு மனிதன் சொல்கிற புத்தியில் சாய்ந்து விடாதே, தேவனுக்காக வாழ்கிறாய், ஆகவே அவரே ஆலோசனை சொல்லுவார். அப்படியே ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் சகல திட்டங்களையும் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறவருமாகிய நீர் எங்களை வழி நடத்த காத்திருக்கிறீர். எங்களுக்காக ஆலோசனை சொல்ல காத்திருக்கிறீர். எங்கள் வழிகளை எங்கள் மேல் கண் வைத்து ஆண்டவரே எங்கள் வழிகளை காண்பிக்க நீர் காத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் பல வேளைகளிலே எங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து அல்லது மற்ற மனிதனை பார்த்து அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திசை திருப்பும் போது பல காரியங்களிலே நாங்கள் தோற்று போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த காரியங்களிலே நிறைவான மகிழ்ச்சியை காணாதபடி நாங்கள் துக்கத்தோடு கூட தெரிகிறோம். இந்த நல்ல மாலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விஷயம் உணர்த்துவீராக. மகனே, மகளே, என் ஆலோசனை உனக்கு ஆயத்தமாக இருக்கும்போது நீ ஏன் வெட்கப்பட வேண்டும்? நீ ஏன் துக்கப்பட வேண்டும்? என் ஆலோசனைக்குள் கடந்து வா, நான் உன்னை இன்னும் தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்த காத்திருக்கிறேன் என்று இந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை, ஒரு புதிய மேன்மையை, ஒரு புதிய அற்புதத்தை செய்வீராக. நம்முடைய ஆலோசனையின்படி பேதுரு வலையை ஆழத்தில் போட்டபோது ஆண்டவரே, அந்த பேதுரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றதை போல இந்த பிள்ளைகள் மறுபடியும் ஆலோசனைக்குள் வரும்போது அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும். இந்த பிள்ளைகள் மூலம் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலமாக இந்த நாளின் ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you all. நீட்சியோடு வாழவே அப்போது கழிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய் வாக்கியம்